இன்றைக்கு ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். நம்ம குட் ஃப்ரைடே, ரெசரக்ஷன் டே, அடுத்து பாம் சண்டே அதெல்லாம் முடிஞ்சு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னால் ஒரு டாப்பிக்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஞானம் இல்லையா? தேவனுடைய ஞானம். தேவனுடைய ஞானம் நம்மளை எல்லாத்துலேயும் வெற்றி பெற செய்யுது. ஸோ எது ஞானம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதில் கொடுக்குறதுல ஆரம்பித்தோம். தேவனுக்கு கொடுக்குறதே பெரிய ஒரு ஞானம். ஏன்னா அந்த உலகத்தில் போய் எத்தனையோ விஷயங்களில் போய் இது நல்லா வரும், அது நல்லா வரும், பிஸ்னஸில் போடுறோம், நகையில் போடுறோம், இல்லை எதுலேயோ போடுறோம். அது கூட ஒரு நாள் இல்லாமல் போயிடுது. ஏன்னா அடுத்து ஒரு பக்கம் இந்தியாவில் ஒரு பக்கம் இப்போ போருங்கிற அளவுக்குலாம் சுச்சுவேஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ எது எந்த நிலைமையில் போகும் சொல்லவே முடியாது. இன்றைக்கி கோடிக்கணக்கில் இந்த இடம் போதுங்க அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு இதெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து என்னங்க ஒன்றுமே போகல அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிலநடுக்கம் வந்தோடனே மியான்மர் என்னாச்சு, அவ்வளோ பெரிய அழகான சிட்டி ஒன்றும் இல்லாமல் போச்சு. இப்போ எவனாவது அங்கே போய் காசு கொடுத்து வீடு வாங்குவானா? அது சரியாகிற வரைக்கும் ஒருத்தனும் வாங்க மாட்டான். இந்த மாதிரி எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகத்தில் எதுங்க நிரந்தரம்? அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் உன்னோட இதை எல்லாத்தையும் போட்டு வை. அங்கே பூச்சிகள் அரிப்பதும் இல்லை, திருடன் கொள்ளையிடுவதும் இல்லை, அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கிறவராயிருக்கார். ஸோ நம்ம போய் எத்தனையோ விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு தேவன்கிட்ட வந்து அதுக்கு காம்பன்சேட் பண்ணி இதை ஏதாவது பண்ணுறதுக்கு இதை கொடுங்காண்டவரேன்றோம். தேவன் சொல்கிறாரு, என் கையில் நீ விதை, அது இந்த பூமியே அழிந்து போனாலும் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் அழிவே கிடையாது. அங்கே எந்த நிலநடுக்கம் கிடையாது, போர் கிடையாது, எந்த அழிவுமே இல்லாதனால அங்கே கரெக்டாக போயிட்டுருக்கு எக்கனாமி. இருக்க அந்த ஓனர் ரொம்ப நல்ல ஓனர், ஏமாத்தாத ஓனரு. ஐயோ சீட்டு போட்டாங்க பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இயேசுவை விட ஒரு நல்ல ஒரு உண்மையானவரை பார்க்க முடியுமா? அவர் கையில் நீங்கள் விதைச்சி வச்சிங்கன்னா நீங்கள் மறந்தால் கூட அவர் மறக்காமல் நீங்கள் செஞ்ச ஒரு சின்ன விஷயத்துக்கு உங்கள் தலைமுறையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறேன். ஆகவே இப்படிப்பட்டவருக்கு கையில் கொடுக்குறது உங்களுக்கு ஆசீர்வாதங்கிறத அகைன் இந்த லாஸ்ட் டேஸில் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, அப்போ இந்த ஞானத்தில் இன்றைக்கி நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். 2 நாளைக்கு நேற்று தான் நினைக்கிறேன், ஒரு சகோதரி வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அக்கா எனக்கு வந்து மன்னிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. எதுக்கு? மன்னிக்கிறதுக்கு. பழைய விஷயங்கள்லாம் மறுபடியும் உள்ளே வந்து எனக்கு ரொம்ப விருப்பாக இருக்குது. தேவனோட நெருங்கி போகிறதுக்கு அதுவும் ஒரு தடையாக இருக்குது. அதே நேரத்தில் யாரை பார்த்தாலும் கோபமாக வருது, விருப்பு வருது. ஏன்னா இப்படி தான் எல்லோரும் இருப்பாங்க, யாரையும் நம்பக்கூடாது, யாரையும் நம்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு சொல்லிக் கொடுங்க. கன்ஃபஸ் பண்ணணுமா, இல்லை என்ன பண்ணணும், எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க. மேபி அவங்க பார்த்துட்டு இருந்திருக்கலாம். நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி தேவன் சொல்லிட்டேன், இதையே நீ போய் மெசேஜாக கொடு. இது எல்லாருக்குமே தேவைப்படுற ஒன்றா இருக்குது. மேபி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஆன்சர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கூட உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் தனியாக பேசுகிறேன். அப்போ இது ஏன் ஆண்டவரே இதில் ஒரு ஞானம் இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? தேவன் ஞானத்தில் மன்னிக்கிறதுல ஒரு பெரிய என்னங்க ஞானம்? பதிலுக்கு பதில் பழி வாங்குறதுல தானங்க ஐடியா இருக்குது. அதாங்க எப்படி ஆண்டவர் சொல்லி கொடுத்தாருன்னா எப்படி போட்டு வாங்குறேன் பாருங்க பலி அப்படின்னு சொல்லலாம். நீ மன்னின்னு சொல்கிறதுல எனக்கு ஞானம் இருக்குது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? என்ன இருக்குது? நமக்கு சமாதானம் கிடைக்குங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? வேற ஃபஸ்ட்டு நமக்கு சமாதானங்க அப்படின்றாங்க. வேற என்ன? மன்னிக்கிறதுல என்னங்க பெரிய ஞானம்? ஆண்டவர் நாம மகிமைப்படும். ஏன்னா உலகத்தில் யாரும் செய்யாததை நம்ம செய்கிறோம். அப்புறம் அவங்க தப்பா அவங்க உணர்வாங்க அப்படின்றாங்க. ஏன்னா இங்கே தேவனுக்காக நீங்கள் வந்து அந்த விஷயத்தை தேவன் கையில் விட்டு கொடுக்குறோம். அதை வந்து சும்மா போனால் போதும் இல்லை. தேவன் சொல்கிறாரு, யுத்தம் என்னுடையது, அந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் யார் கையில் கொடுத்துரு? என் கையில் கொடுத்துரு. நீ என்ன பண்ணிடு? பீஸ்ஃபுல்லாக இரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அப்போ அவர் அந்த இடத்துல இறங்கி செயல்பட்டார்னா அந்த இடத்துல வெற்றி யாருக்கு கிடைக்கும்? அவருக்கு கிடைக்கும். அவர் அப்போ உங்கள் சார்பில் செயல்படுறா, உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எதிரிகள் ஒன்றும் இல்லாமல் தான் போக போகிறாங்க. அப்போ இதை பற்றி நிறைய நம்ம பார்க்கலாம். பதிலுக்கு பதில் ஒருத்தனை அடிக்கிறத விட அவனை நீங்கள் போ, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வர்றது மிகுந்த அளவிற்கு அவனுக்குள்ளே என்ன ஆகுது? ஒரு நெருடல் ஏற்படுத்துது. ஏன்? ஏசு இந்த உலகத்தில் வாழும்போது 2-3 உதாரணங்கள் சொன்னார். உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால், அதே மாதிரி உன்னை இப்படி செய்ய சொன்னால் அப்படி செய்யணும். இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குப்பா. ஆனால் உண்மையிலேயே அது எதுக்கு சொன்னார்னு சில இடங்களில் சொல்கிறாங்க, அவர் லெஃப்டில் அறைய சொன்னார், ரைட்டில் சொன்னால் அப்படி அறைய முடியாது. ஆனால் உண்மையிலேயே தேவன் ஏன் அதை சொன்னார்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து சரி அடிக்கிறியா, சரி அடி, மறுபடியும் அடி அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கே என்னடா அது இப்படி பண்ணுறானே,
அப்படின்னு அவனுக்குள்ள அந்த ஒரு உணர்வில் அவனே என்ன ஆகுது, நிறைவானது வரும்போது குறைவானது ஓடி போகும் போல ஒரு கில்ட்டி கான்சியஸ். நீங்கள் மன்னிக்கும் போது செய்யும் போது தான் அவனுக்கே என்ன இவ்வளோதானா, பதிலுக்கு பதில் செய்வாங்கன்னு பார்த்தோம் அப்படிங்கிற அளவிற்கு அவனுக்குள்ள ஒரு இது. ஏன்னா எல்லா மனுஷனும் ஒரு விதத்தில் தேவனை போல் படைக்கப்பட்டிருக்கனால அவனுடைய வெளியில் காட்டாட்டாலும் உள்ளுக்குள்ளே மனசாட்சியில் அவன் அதை உண்மையில் எப்படி தான் ஃபீல் பண்ணுறான், அசிங்கமாக தான் ஃபீல் பண்ணுறான், கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணுறான், ஷேமாக தான் ஃபீல் பண்ணுறான். இங்கே ஒரு இடத்துல பேதுரு வந்து தேவன்கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? தேவனே, மத்தேயு 18 21 22 படிங்க. மத்தேயு 18 21. அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். தாலந்து கடன் ஆக்சுவலாக 10 லட்சம் கிட்ட சொல்கிறாங்க அந்த அமௌண்ட்டு. கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். பாருங்க, கடன் கொடுக்கலன்னா என்னத்தை கொடுக்க சொல்கிறாங்க? எல்லாம் நமக்கு இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு. என்ன பண்ண சொல்கிறாங்க? அவன் பொம்பளை பிள்ளைகளை கொடுத்துரு, அடுத்து அவன் ஆண்டவன் அவனையும் கொடுத்துரு, அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று. ஏன் உன் வீட்டில் தான் அது இருக்குல்ல இது இருக்குல்ல, ஏன்னா அந்த காலத்தில் அடிமைகளெல்லாம் கொண்டு போகப்படுவாங்க இல்லையா? அப்போ இத்தனை வச்சுருக்க இதெல்லாம் அங்கே தெரியலையா, எனக்கு வேணும் காசு, நீ கொடு, இதெல்லாம் விற்று கொடு, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. பாருங்கள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை கூட என்ன பண்ண சொல்கிறாங்க? விற்று எனக்கு செட்டில் பண்ணு. இந்த காலத்துலேயும் அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி சொல்லி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருப்பான்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் உடனே மன்னிச்சிட்டாரு, உடனே விடுதலை பண்ணிட்டாரு, கடனையும் மன்னித்து விட்டார். இது மாதிரிலாம் நம்ம நினைக்கிறோம். இந்த மாதிரி யாராவது இருந்தால் சொல்லுங்க, நேரம் அங்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நல்லா கண்ணை பார்த்து சொல்லுங்கள், கடன் வாங்காதே, கடன் வாங்காத, கடன் கொடுக்குற இடத்துல தான் உன்னை வச்சுருக்காரு. ஒருவேளை ஏதாவது வாங்கி இங்கே வச்சுருந்தா சீக்கிரமாக ஜபிச்சு முடிச்சிரு. நீ உண்மையாக தேவனோட பிள்ளையா இருந்தா கடன் வாங்காதே. அல்லேலூயா. தயவு செய்து சொல்கிறேன், வாங்காதீங்க. இந்த இஎம்ஐங்கிற பேரில் இல்லைங்க, நான் கடன் வாங்கலைங்க, இஎம்ஐ, அந்த லோன், இது எல்லாமே கடன் தான். எல்லாமே கடன் தான். அது ஃபோன் பண்ணி வாங்கிக்கிறீங்களா, கிரெடிட் கார்டு, அது கார்டு, இந்த கார்டு, நமக்கு வேணும் மாப்பனா மச்சானா, இதுக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம அதெல்லாம் யோசிக்க கிடையாது. ஆண்டவர் நேற்று ஜெபம் பண்ணுங்க, இது மாதிரி ஃபோன் வழியாக வந்துருச்சு, லோன் வாங்கிக்கிறியா வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது வந்துருச்சு. இதுதான் லோத்தினுடைய குணம். லோத்து பார்த்துக்கிறான். சோதமகுமாரன் பட்டணத்தை வாங்க சைடு இங்கேருந்து பார்க்கும்போது ஆபிரகாமே லோத்தும் தேவன் வந்து அதிகமாக பெருகிக்கிட்டே போகிறாங்க, பிரிஞ்சிடுங்க அப்படின்றாரு. அப்போ ஆபிரகாம் சொல்கிறார், லோத்து உனக்கு எந்த போர்ஷன் வேணுமோ நீ எடுத்துக்கோ. அப்போ லோத்து பார்க்குறாரு, அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது. எந்த பக்கம்? சோதகுமாரன் சைடு. நான் அங்கே போகிறேன், கிழக்கு பக்கம் போகிறேன். ஆபிரகாம் சொல்லி எங்கே போனாலும் சரி, எது எடுத்துக்கிட்டாலும் சரி, எனக்கு வனாந்தரத்தை கொடுத்தாலும் சரி, தேவனோட ஆசீர்வாதம் ஏன் கூட இருக்கிறதுனால நான் அங்கேயும் நல்லா இருப்பேன், எனக்கு அவரும் தான் போதும் அப்படின்னு. கடைசியில் சோதகுமாரன் பட்டணம் சாம்பலாய் போய்விட்டது. இன்றைக்கி நிறைய பேர் பச்சை பசேர்னு ஏதாவது நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி, பணம் வர்ற மாதிரி, இல்லை ஏதாவது பேர் வர்ற மாதிரி, புகழ் வர மாதிரி தெரிஞ்சால் ஆண்டவர் தான் கொடுத்துருக்காங்க, பிளாங்காக நம்புறது தப்பு. அது எந்த விஷயத்தின் மூலம் வருது, எந்த அடிப்படையில் வருது, நல்ல விஷயத்தின் மூலம் வருதா, கெட்ட விஷயத்தின் மூலம் அது பரிசுத்தமாக இருக்கா, பரிசுத்தம் இல்லாமையா இருக்கா, அப்படிலாம் யோசிக்காமல் இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் என்னது வேறாக இருக்கிறது. ஆகவே பண ஆசை, நான் சர்ச்சில் வந்து நீங்கள் மெசேஜ் கேட்டுட்டு மறுபடியும் பண்ணுறதுனால கடைசியில் என்ன ஆகும்? யாருக்கு கஷ்டம்? உங்களுக்கு தான் கஷ்டம். அது ஏன் நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு கீழே இருக்கணும்னு ஒரு தோணுது உங்களுக்கு? பணம் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பணம் கொடுத்து உங்கள் மேலே வந்துடுறான்ல, அதானே உண்மை.
நமக்கு மற்ற இடங்கள்லாம் மட்டும் ஈகோ வருது, என்னை அப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான் வருது. காசு விஷயத்தில் மட்டும் ஒருத்தண்ட வாங்கினா அவனுக்கு கீழே வந்துடுறோமே, ஆண்டவருக்கு கீழே தான் இருக்கணும், வேறு யாருக்கு கீழே இருக்கக்கூடாதுங்கிற இது ஈகோ அங்கே மட்டும் ஏன் வர மாட்டேங்குது? ஏன்னா ஆசை, இதை வச்சு அப்படி பண்ணிடலாம், இதை வச்சு இப்படி பண்ணலாம், இதை உருட்டி அப்படி பண்ணி அதை உருட்டி இப்படி பண்ணிடலாம். ஆசையை துன்பத்திற்கு காரணம் சொல்கிற மாதிரி போகும், பொறுமையாக ஓடலாம், ஒன்றும் அவசரம் இல்லை, நாளைக்கே ஒன்றும் உலகம் முடிஞ்சு போகிறது இல்லை. எல்லாத்துக்கும் மேலே கடன் வாங்காமல் நீ அப்படியே இருன்னு சொல்லலை, என்னை நோக்கி பார், நான் உன் குறைவுகளை என் மகிமை நட்சத்திரப்படி நிறைவாக்குவேன்னு சொல்கிறேன். உங்களை யார்கிட்டையும் கையேந்த இடத்துல தேவன் வைக்கலைங்க, கையை அவரை நோக்கி தூக்குங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களுக்கு வேண்டியது வரும். அதுக்கு பொறுமையாக இருக்கிறதுக்கு முடியல, விசுவாசிக்க முடியல. இங்கே பைபிளை வச்சுக்கிட்டு ஆமே நல்லலியா சொல்ல முடியுது, ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ண முடியுது, குட் ஃப்ரைடே செலிப்ரேட் பண்ணுறோம், கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம், ஆனால் எதையுமே லைஃப்பில் எக்ஸிக்யூட் பண்ணுறதில்ல. இப்போ எங்களுக்கும் சூழ்நிலைகளில் எவ்வளோ தேவைகள் இருக்குது. உடனே இப்போ என்ன கடன் வாங்கிட்டா அடுத்த நிமிஷம் சால்வ் ஆயிரும் பிரச்சனை. இப்போ கூட நமக்கு தேவன் எவ்வளோ வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு, அதை செய் இதை செய்யுன்னு சொல்லி உடனே போய் லோனை வச்சு இருக்கிற சொத்தை வச்சு அப்படி வாங்கி இப்படி வாங்கினா அடுத்த நிமிஷம் உடனே கட்டி பெருசாக அடுத்த நாள் ஸ்டேட்டஸில் போடலாம், பாருங்கள் எனக்கு தேவன் செஞ்சுட்டாரு. அப்படி செய்ய சொல்லியிருக்காரா? நான் சொன்னதை நான் நிறைவேற்றுவேன். நான் உனக்கு சொன்னேன்னா அதை நான் நிறைவேற்றுவேன். அவசரப்பட தேவையில்லை. தயவுசெய்து இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் சீரியஸாக இல்லைன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, வட்டியும் முதலுமா இதை சேர்த்து வச்சுட்டு போயிடுறீங்க. கடைசி அதுவும் உங்களை திட்டிக்கிட்டே என்ன பண்ணுது, எங்களையும் சேர்த்து இழுத்து விட்டாங்க. பாருங்கள், அவன் கடன் வாங்கினதுனால அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் இந்த வித்து கட்டுங்கிற அளவுக்கு பேர். ஆனால் இந்த ஓனர் நல்ல ஓனரு, அதனால் என்ன பண்ணுறாரு, மன்னிச்சு விட்டுறாரு. ஆனால் உலகத்தில் யாரும் மன்னிச்சு விட மாட்டாங்க. நீங்கள் கொடுத்ததை விட வட்டியும் முதலுமே அதிகமாக கொடுக்குற அளவுக்கு உலகம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் ஒருவேளை நம்ம சபையில் அப்படி இருந்தீங்கன்னா, நம்ம ஊழியத்தில் எங்கே கனெக்டாக இருந்தாலும் நாங்கள் ஓப்பனாக தான் பேசிகிட்ருக்கோம். நாங்கள் ஜோம் பண்ணிட்டு வேறு இருக்கிறோம். 30 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கூட மாவட்டங்களுக்காக ஜோம் பண்ணுறது எல்லாம் ஜோம் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். சரிங்களா? கடனை வாங்கி அதை கட்டுறது, கடனை வாங்கி இதை கட்டுறது அப்படிலாம் இருக்கவே கூடாது. பொறுமையாக இருங்க, தேவனோட சமூகத்தில் உட்காருங்க, அவர் வழிகாட்டுவார். அவர் வழிகாட்டுவார். அவர் 5 அப்போ 2 மீனை வச்சு 5000 பேருக்கு மேலே கொடுக்க வச்சார். சரிப்பா கடன் கொஞ்சம் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு பைபிளில் எங்கேயுமே ஏசு எங்கேயாவது சொன்னதாக போட்டிருக்குன்னா, நீங்கள் பைபிளோட கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சிட்டு அப்புறம் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் உண்மையிலே கிறிஸ்தவங்க தானே, பைபிளை விசுவாசிக்கிறவங்க தானே. பைபிளில் எங்கேயாவது நீ வாங்குன்னு ஆண்டவரே சொல்லியிருக்காருங்க அப்படின்னா காமிச்சிட்டு நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன், ஓஹோ இப்படிலாம் இருக்கு போல், நமக்கு தான் அறிவு இல்லாமல் எவ்வளோ நாள் சொல்லியிருந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நானும் ஒரு பக்கம் கூட வாங்கிக்கலாம். சீக்கிரமாக கிரிச்சி எல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். அப்படி எதாவது இருந்ததுன்னா இன்றைக்கி பொறுமை ஆதியாகமம்லேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படித்து கூகுளில் நல்லா சர்ச் பண்ணி பார்த்து எங்கேயாவது தேவன் சொல்லியிருக்காருன்னா உடனே எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ கோவத்தில் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா அது அப்படியே திரும்ப ரிவர்ஸில். பைபிளை தூக்குறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. பைபிளை தூக்குனா பைபிளில் இருக்கிற மாதிரி வாழ கற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா நானும் ஞானஸ்தானம் எடுத்து யூஸ் இல்லை, எனக்கு இந்த வசனம் தெரியும், இந்த கதை தெரியும், இத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன், எங்களும் அந்த காலத்துலேருந்து கிறிஸ்தவங்க, எதுலேயுமே யூஸ் இல்லை. இப்படி நம்ம இருக்கிறதுனால தான் தேவனுக்கு அவப்பெயரை இந்த உலகத்தில் உண்டாக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஊழியக்காரன் மன்னிச்சிட்டான், நல்லது. ஆனால் அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் அப்படின்னா என்னதுன்னா ஒரு 100 rupees தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவன் ஒருத்தன்ட்ட எவ்வளோ கடைப்பட்டிருந்தான், 10 லட்சம். இவன் மன்னிச்சிட்டான், நல்ல ஊழியக்காரன். ஆனால் இப்போ அந்த 10 லட்சம் கடன் வாங்கினவன்ட்ட ஒருத்தன் 100 ரூபா கடன் வாங்கியிருக்கான். அதுதான் அந்த 100 வெள்ளிப்பணம். அவன் தன் உடன் வேலைக்காரர் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை எவ்வளவுக்காக என்ன படிச்சிருக்கான், அவனை பிடிச்சி வர்ற வழியில் அவனை பார்த்துட்டு, அப்பா எனக்கு அந்த ஆள் கொடுத்துட்டாருப்பா, இன்னும் 10 லட்சம் முடிஞ்சு போச்சு, அடுத்து அவ்வளோதான். அவனுக்கு கடன் பட்டவன் ஒரு 100 ரூபா கொடுத்துருக்கான் இவனுக்கும். அவன் வரான், பிடிச்சி நேரில் பார்த்தவனையும் அவன் பிடித்து தொண்டையை நெறித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும். அப்போ கூட அவன் பாருங்க, அவன் உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து என்னிடத்தில் பொறுமையாக இருக்கும், எல்லாவற்றையும் கொடுத்திருக்க என்று வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவனோ போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் பொழுதும் அவனை காவலில் போட்டு, இவன் வாங்கின இடத்துல மட்டும் இவனுக்கு மன்னிக்கும் போது சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இவனுக்கு மன்னிக்க முடியல. இவனு கேட்குறான், மன்னிச்சிருங்க, ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக எதாவது பண்ணிடுறேன். அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும் போது மட்டும் இப்படி இருந்துச்சு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டா, எனக்கு கவர்மெண்ட்லேருந்தே கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, ஆலே லூயா அப்படின்னு. அதை நம்ம 4 பேருக்கு கொடுத்துருப்போம். அவனுக்கு ஆனால் என்ன பண்ண முடியல,
இடம் கொடுங்க. இது எதுக்காக சொல்கிறார் பாருங்க. அவனோ சம்மதியாமல் போய் பட்டக்கடனை தீர்க்கும்னு காலில் விட்டான். நடந்தது அவனுடைய உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் பட்டு, இந்த நியூஸ் யாருக்கு போகுது? ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் இவனுக்கு மன்னிச்சார் இல்லையா, அவருக்கு போய் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் போகுது. அப்பொழுது அவனுடைய ஆண்டவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, என்னது, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? கரெக்டு தானே கேள்வி கேட்டது என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து இருக்கும் உபாத்திருவிடத்தில் அவனை ஒப்படைத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரனுக்கு செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால். இப்போ இதை கரெக்டாக எதோட கனெக்ட் பண்ணுறார் தேவன்? காசு கடன் அது ஒரு பக்கம், இப்போ மன்னிக்கிறதோட கனெக்ட் பண்ணுறார். உங்களுக்கு விரோதமாக உலகத்தில் 1000 பேர் 1000 செய்கிறாங்க, சரி. ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் தேவனுக்கு எதிராக ஒவ்வொரு நிமிஷமும் செஞ்சிட்ருக்கோம். செஞ்சுருக்கீங்களா இல்லையா? இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக பிறந்திருந்தால் அவன் பாவம் செய்யாமல் இருக்க முடியாத அளவுக்கு தான் இந்த உலகம் இருக்குது. நம்மளுடைய ஜீன் அப்படி இருக்குது. ஏன்னா தாவீது சொல்கிறாரு, பாவத்திலேயே நான் கர்ப்பந்தரித்து துர்க்குணத்திலேயே உருவானேன், ஆகவே நான் இப்படி இருக்கேன், ஏனே தெரில. அதனால அந்த பாவத்தை எல்லாம் சுமந்து இருக்கிறதுக்கு யார் வர வேண்டியதாக இருந்துச்சு? அதான் குட் ஃப்ரைடே பண்ணி எல்லாம் செஞ்சு பாவங்கள் போயிடுச்சு, அவங்களும் அல்லேலூயா ஆமேன் அப்பா சாப்பிடு லவ் ஃபீஸ்ட்டை வச்சு முடித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் அன்றைக்கி அவன் என்ன சொன்னான் தெரியுமா? வீட்டுக்கு போனோன்னு அன்றைக்கி இவன் என்ன சொன்னான் தெரியுமா? இவனுக்கு இந்த காலேஜில் இப்படி பண்ணிட்டான், ரேகிங் பண்ணி என்னை ஸ்கூலில் இவன் டீஸ் பண்ணிட்டான், அல்லது வேலை செய்கிற இடத்துல எனக்கு எதிராக செயல்பட்டுட்டான், என் ஓனர்கிட்ட போட்டு கொடுத்துட்டான், என்னுடைய பதவியை பறிக்க வச்சிட்டான், எனக்கு வர ப்ரொமோஷன் அவன் பிடிச்சிட்டான். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்குள்ளே போயிட்டுருக்கு. மேபி அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம், கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு மன்னித்தது போல் அவங்களுக்கு என்ன பண்ணு, பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடத்துல நீ என்ன பண்ணு, அங்கே தேவனை வை. நீ ஃபுல் அண்ட் ஃபுல் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைனா அந்த உலகத்தில் நம்மளை சுற்றி 100% பிரச்சனையாக தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு நிம்மதி இருக்குமா? இப்போ நீங்கள் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் அப்படி பண்ணிட்டு, உண்மையிலே யாருமே சரியில்லை, அது ஓப்பனாக ஒத்துக்கிறேன். உண்மையிலே எல்லாம் தப்பு பண்ணுறாங்க, அதுவும் ஓப்பனாக ஒத்துக்கலாம். எதுவுமே நம்மளாம் இமேஜின் பண்ணிக்கிறது கிடையாது, எல்லாமே அப்படி தான். ஆனால் தேவனை சொல்கிறாரு, அங்கே பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் உனக்கு நிம்மதி இருக்க போகிறதில்ல, சந்தோஷம் இருக்க போகிறதில்ல, சமாதானம் இருக்க போகிறதில்ல. ஆனால் நான் சிலுவையில் அறையும் போது கூட நான் என்ன பண்ணுறேன்? என்னை அறைந்தவனை பார்த்து, என்னை காரி துப்பினவனை பார்த்து, என்னை கடை சுட்டு ரத்த வரைக்கும் அடித்து சிந்த வைக்கணும் பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மண் எப்படி சொல்கிறாரு? தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். தாங்கள் செய்கிறது, இப்போ வீட்டில் இருந்தால் பெட்டு வளர்க்குறோம் பார்த்தீங்களா? ஒரு சின்னதாக நீங்கள் டாக் வளர்த்திங்கன்னா கூட அதுக்கு மொத்தம் எத்தனை அறிவு? 5 அறிவு தான். அதனால சில நேரங்கள் அதுக்கு நடந்துக்கிற தெரியாமல் ஏதாவது பண்ணும். அப்போ நம்ம சில நேரம் அது மேலே இருக்கிற லவ்வில் என்ன பண்ணுறோம்? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஏன்? அதுக்கு தெரிஞ்சது அவ்வளோதாங்க, நம்மளை மாதிரி என்ன படிச்சிருக்கா, நமக்கு நம்ம மாதிரி 6 அறிவு இருக்கா, நல்லது கெட்ட தெரிய போதா, என்னதான் இருந்தாலும் அதுக்கு அவ்வளோதான் தெரியும். உண்மையிலேயே பாவத்தில் இருந்த மனுஷனுக்கும் அதோ கதி தான். அவன் இந்த உலகத்தில் எல்லாரையும் போல் பெருசாக இருக்கலாம், ஆனால் தேவன் எப்படி பார்க்குறாருன்னா, அவன் கண்ணிருந்தும் ஒரு குருடனாக தான் இருக்கிறான், காதிருந்தும் ஒரு செவடனாக தான் இருக்கிறான், அவனே ஒரு முடவனாக தான் இருக்கான், அவனே எல்லா விதத்திலும் ஒரு இருளடைந்தவனாக இருக்கான். அப்போ அப்படிப்பட்டவன் பாருங்கள், ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு சென்ஸே இல்லாமல், இப்போ இந்த ஆதிவாசிகள்லாம் இருக்காங்க, அங்கே போய் நீ சுவிசேஷம் சொல்கிறதுக்குன்னு சொல்லி போகிறாங்க. சில இடங்கள்லாம் போகும்போது என்ன பண்ணுறாங்க? நம்ம நல்லது தான் செய்ய போகிறோம், ஆனால் அவங்க என்ன பண்ண வராங்க? நம்மளை ஏதோ கொலை பண்ண வரான் போல், நம்மளை ஏதோ நம்மளுடைய நாட்டை அழிக்க வரான் போல், நம்ம வெண்ஜாதிகளுக்கெல்லாம் ஆபத்து போலன்னு அங்கே நின்றுக்கிட்டு சாட்டியான் டீம்லாம் இடத்துக்கு போகிறாங்க பாருங்கள். வில்லை வச்சுக்கிட்டு அவ்வளோ தூரம் வந்தாலும் என்ன பண்ணிடுறான்? கொன்றான். உண்மையிலேயே அவன் சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம், இல்லை நல்லது கொடுக்க போகலாம், இல்லை சுவிசேஷம் சொல்ல போகலாம், கொன்றான். ஏன்? அவனுக்கு தெரிஞ்சதே அவ்வளோதான். இன்றைக்கி நமக்கும் கோட் ஷூட் போட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு உலகத்தில் நல்லா எல்லோரும் போகிற மாதிரி தெரியுது. ஆனால் தேவனுடைய பார்வைக்கு முன்னாக அவங்களாம் ஒன்றுமே இல்லாத அறிவற்றவர்களை போல தான் அவர் பார்க்குறாரு. இத்தனை பேருக்கு புரியுது? அதனால தான் அவரால் ஈஸியாக அவங்கள மன்னிக்க முடியுது. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். இப்போ இங்கே ஆதிவாசிகள் இப்படி பண்ணுறதுனால யாருக்காவது உங்களுக்கு கோவம் வருதானா? அவங்கள்ட்ட யாருங்க போக சொன்னா? அவங்களுக்கு தான் எதுவுமே தெரியாது இல்லைங்க. புரியுதா உங்களுக்கு? நமக்கு இந்த அளவுக்கு இப்போ மெச்சூரிட்டி இருக்குது. இதுவே ஒரு அன்எஜுகேட்டட் யாராவது கிராமங்களெல்லாம் சில இடங்களில் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க, நீங்கள் நல்லா எஜுகேட்டடாக ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா, முன்னாடி உங்களுடைய மூதாதையர்கள் அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இப்போல்லாம் உலகம் இப்படி இருக்குது, நீங்கள் இன்னமும் இந்த மாதிரிலாம் செயல்படுறீங்க, இந்த பாரம்பரியத்தில் விடுங்க. ஏன்? நீங்கள் அவங்களோட இப்போ மெச்சூர் ஆகிட்டீங்க. தேவன் நம்மளோட எவ்வளோ மெச்சூராக இருக்குது. அதனால தான் நம்மளை பார்த்து ஈஸியாக மன்னிக்க முடியுது அவரால்.
இத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா இந்த வார்த்தை ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் அன்பின் உருவமாகவே, அவர் இரக்கத்தின் உருவமாகவே, அவர் எல்லா வல்லவராக இருக்க போது நம்மளை பார்க்கும்போது பரிதாபப்படுறார். என் பிள்ளை பாவத்தில் விழுந்து இப்படி ஒன்றும் இல்லாமல் போய் என்ன செய்கிறோன்னே தெரியாமல், இதனால தான் பாருங்கள் இந்த வீட்டிலலாம் வந்து இந்த ஹேண்டிகேப்டு சைல்டு, இல்லை வந்து இந்த டிஎன்ஏ வந்து பாதிக்கப்பட்டவங்க, அதாவது இந்த குரோமோசோம்ஸ்லாம் ஜீன்லாம் பாதிக்கப்பட்டவங்க, ஸ்பெஷல் சைல்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் இருப்பாங்க. நாங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கோம், பக்கத்துலேயே கூட சிலர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நார்மல் சைல்டோட ஸ்பெஷல் கேர் கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்க சில நேரம் கத்துறாங்க, சில நேரம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க, சில நேரம் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பேரண்ட்ஸ் நல்லா இருக்கிற பிள்ளைகளை கூட கொஞ்சம் அனுசரிச்சு போ, கொஞ்சம் பொறுத்து போ, அவள் தெரியாமல் பண்ணுறான். இத்தனை பேருக்கு புரியுது? ஏன்? அவங்க நம்மளை போல இருந்தாலும் மூளை வளர்ச்சி, இங்கே மனுஷங்க எல்லாரும் அப்படி இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளே வராதனால அங்கேயும் குறைபாடு உள்ளவர்களாக தான் அவங்க இருக்காங்க. ஆகவே மன்னி. இப்போ எத்தனை பேருக்கு மன்னிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு? இத்தனை எக்ஸாம்பிள்ஸை வச்சு பார்க்கணும். அப்போ தேவன் அப்படி தான் பார்க்குறாரு பாருங்க. நான் எப்படி உன்னை உருவாக்கினேன், உன்னை எப்படி அழகாக வச்சேன், ஆனால் எல்லாத்தையும் எழுந்துட்டு இப்படி நிற்கிற. அதனால தான் இப்போ ரோட்டில் கூட பாருங்கள், சில நேரங்கள்லாம் பைத்தியக்காரங்க, ரொம்ப தண்ணி அடித்தவங்க, ரொம்ப அந்த இதாக போனவங்கலாம் போயிட்டுருப்பாங்க. சில நேரம் இங்கேயே போயிருக்காங்க பாருங்கள், இவன் கத்திக்கிட்டு போவாங்க ரோட்டில், எல்லாரும் அசிங்கமாக சொல்ல முடியாத வார்த்தையில் திட்டிட்டு போவாங்க. நம்மளை கூட பார்த்து திடீர்னு ஏதாவது சொல்லி மிரட்டலாம் விட்டலாம். அவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆகி கோவப்படுறீங்களா? அதான் தெரியாது, பாவம். யாருக்கா ஃபோன் பண்ணுவோம், இந்த சேரிட்டி ஒர்க்ஸ் பண்ணுறவங்க யாராவது வந்து தூக்கிட்டு போட்டோம், அப்படி தானே பண்ணுறேன். தேவனோட பார்வையில் நம்ம பாவத்தில் இருக்கவங்க அப்படி தான் பார்க்கப்படுறோம். ஒன்றுமே தெரியாது, பாவம். அவன் எப்படி ஏதோ ஒன்றில் வந்து அடிமையாகி குடிச்சோ இல்லை ஏதோ ஒரு பெரிய ஷாக்குலையோ ஒன்றும் இல்லாமல் தெரிகிறானோ, இந்த பாவம்னு ஒன்று வந்தவனையும் இந்த மனுகுலத்தை குட்டிச்சவராய் சீர்குலைச்சிருச்சு. இதை மீட்டு தன்னை போல மாற்றதான் தேவன் வந்தார். ஆகவே நம்மளெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு பரிதாபம் தான் வருது, பாசம் தான் வருது. என் பிள்ளை இப்படி இருக்கே, அந்த கெட்ட குமாரன் போய் எந்த லெவலில் வந்தான். அவனை பார்க்கும்போது அப்பாவுக்கு எப்படி வந்துச்சு? கோவம் வந்துச்சா? ஃபஸ்ட்டு பரிதாபம் தான் வந்துச்சு. எல்லாம் என் சொத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்டா, டே அண்ட் நைட் அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாரு, சும்மா ஒன்று வந்திருக்காது, அவ்வளோத்தையும் நான் சமைட்டு வந்து நிற்கிறேடா அப்படின்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சு? பரிதாபம் தான் வந்துச்சு. ஏன்னா அந்த அன்பு என்ன பண்ணுது? சகலத்தையும் தாங்குது. இப்போ இன்னைக்கு தேவ அன்பு உங்களுக்கு ஊற்றப்பட்டிருக்கா? தேவ அன்பு எத்தனை பேருக்குள்ளே இருக்குது? தேவன் உங்களுக்குள்ளே இருக்காருன்னா அவருடைய அன்பு உங்களுக்குள்ளே தானே இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த அன்பு என்ன பண்ணுது? உங்களை சகலத்தையும் தாங்க வைக்குது, சகலத்தையும் சகிக்க வைக்குது, சகலத்தையும் பொறுத்து கொள்ள வைக்குது. அப்போ இப்போ உங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது எப்படி தான் வருது? இப்போ உங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். அதனால தான் தேவன் என்ன சொல்வார்? எதிரிகளை கூட நேசி, ஆசீர்வதிக்கிறது என்று சபியாதேன்னு சொல்கிறார். அப்போ நமக்கே சின்ன வயசுலலாம் புரியும் போது, பாரு எதிரியை கூட தேவன் சபிக்காத, ஆசீர்வதி. அப்போ அவங்க ஆசீர்வதிச்சா நல்லா அவங்க நல்லா ப்ளஸ் ஆகி கூட கொஞ்சம் எல்லாம் எனக்கு இனிமையாகிடுவாங்க. இல்லை, நீங்கள் அவங்களுக்கு ஆசீர்வதி ஜோம் பண்ணும் போது தேவனோட ஆளுகை அவங்க மேலே வரும்பொழுது அவங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசுகளை வெளியேறி அவன் நல்லாயிருவான். அப்போ அவன் எதிரியாக இருக்க கூட நாளைக்கு நண்பனாக மாறிடுவான். அதுக்காக தான் அவனை பார்த்து ப்ளஸ் பண்ணுங்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் கூட கொஞ்சம் அவனை சபிக்க கூட 4 பிசாசு சேர்ந்துடும் அவன் பக்கம். ஏற்கனவே 4 பிசாசு தான் அவனை போட்டு பாடாப்படுத்தி செஞ்சிட்ருக்கு. கூட 4 விஷயத்தை நீங்கள் செய்யும் போது இந்த தூதன்லாம் சேர்ந்து போய் அவனை முழுசாக அவங்களுக்கு எது ஆக்கிடுவான்? எதிரியாக தான். ஆனால் ப்ளஸ் பண்ணும் போது என்ன ஆகுது? அவன் மேலே தேவனோட ஆளுகை வந்து அந்த இருளிலேருந்து அவன் வெளியிடப்பட்டு அவன் ரெக்கவர் ஆகி அவன் புத்தி தெரிஞ்ச பிறதான், நான் இவ்வளோ பேருக்கு பாரமாக இருந்தேனா, நான் இவ்வளோ பேரை கஷ்டப்படுத்துறேனா, நான் இவ்வளோ பேரை மனசை புண்படுத்துறேனா, சாரின்னு சொல்ல வைக்க வருவார். ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கி கூட நமக்கு எதிரிகள், கிறிஸ்தவங்க நம்ம எதிரிகளை பார்த்துட்டு சுவிசேஷம் சொல்லும் போது நம்மளை என்னென்னமோ சொல்கிறாங்க. எவ்வளோ நேரில் இருக்கும்போது மட்டும் வராது தான் பிரச்சனை. நிறைய இடங்களில் நேரில் இந்த ஈஸ்டர் சர்வீஸ்லாம் போய் மிரட்டியிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து பதில் செய்ய தெரியாமல் இல்லை. ஆனால் நம்ம அவங்கள மன்னிக்கிறோம். ஏன்னா அவங்க மாறணும், தேவனை போல் வரணும், நம்மளில் ஒரு ஆளை அவங்க கலக்கணும், அவங்களும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்குங்கிற ஒரே காரணம். ஹல்லேலூயா. பதிலுக்கு பேசுகிறதுங்கிறது யாருனாலும் பேசிடலாங்க. பொறுமையாக இருந்து மன்னிக்கிறது தான் தேவனோட பிள்ளைகளால் மாத்திரம்தான் முடியும். யாராலையும் முடியாது. நீங்கள் போய் எத்தனை வந்து மெடிடேஷன் எடுக்கலாம், கோவப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், இந்த முத்திரைவை அந்த முத்திரைவை என்னென்னமோ சொல்லி கொடுக்குறாங்க, ரிலாக்ஸ் பண்ணு, அப்படி மூச்சை இழுத்து விடு, கக்கட சிரி, காலையில் எழுந்திரிச்சோன்னே சிரிங்க, குரூப்பாக சேர்ந்து கைத்தட்டுங்க, ரிலாக்ஸ் ஆகிடுச்சா, வீட்டுக்கு போகணும், 5 நிமிஷம் டென்ஷன் ஏறிடு.
சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லையா? தெரப்பி இந்த தெரப்பி அந்த தெரப்பி லாஃபிங் தெரப்பி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. நமக்குள்ளே தான் உள்ளுக்குள்ளே எவனை பார்த்தாலும் ஆத்திரமாக வருது, கோபமாக வருது, எரிச்சலாக வருது. ஆனால் அப்போ யாரையுமே மன்னிக்க முடியல. என்ன பண்ணாலும் சரி, அப்புறம் கடைசியில் நமக்கும் சேர்ந்து சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகி நம்மளும் அவங்கள மாதிரி ஒரு ஆளாக மாறிட சீக்கிரம் சான்ஸ் இருக்குது. அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு? இப்படி டீல் பண்ணாத, இந்த அன்பை கொண்டு என்ன பண்ணு, டீல் பண்ணு. அப்படி நீங்கள் டீல் பண்ணும்போது உண்மையில் மற்றவங்க எல்லாரையும் பார்க்கும்போது கோவம் ஆத்திரம் வராது, பரிதாபம் வரும். இன்றையிலேருந்து நான் அப்படி சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள். மற்றவங்களாம் பார்க்கும் பரிதாபம் வரும். ஐயோ பாவம், புத்தி இல்லாமல் செய்கிறாங்க, ஐயோ பாவம் பிசாசுன்னு வழியில் போகிறாங்க, ஐயோ பாவம் அறியாமல் செய்கிறாங்க. அதனுடைய ரிசல்ட் என்ன நமக்கு தெரியும். அவங்க அப்படியே போய் கடைசியில் என்ன ஆக போகிறாங்க? ஒன்றுமெல்லாம் போக போகிறாங்க. ஆண்டவரே அவங்களை எப்படியாவது தொடுங்க, ரட்சிங்க, அவங்களை இரக்கம் செய்யுங்க. சில பேருக்கு இப்போ ஈஸியாக புரியுது. அப்போ இங்கே தேவன் சொல்லி காமிக்கிறார். பேதுரு சொல்கிறார் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம். 22 கேட்குறார், எத்தனை தடவை ஆண்டவரே மன்னிக்கிறது? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் 7 தடவை வந்திருக்கும். இங்கே பேதுரு கேட்குறாரு. ஏன்னா பேதுருக்கும் அப்பப்போ ஆண்டவரோடு இருக்கும்போது பயங்கரமாக கோவம் வரும். பேதுருக்கு எத்தனை இடத்துல கோவம் வந்திருக்கு? நிறைய இடங்களில் கோவம் வரும். இயேசுவை வந்து பிடிக்க வரும்போது கூட ஃபஸ்ட்டு கோவப்பட்டவர் யார்? பேதுரு தான். உடனே ஒருத்தன் போய் காதை வெட்டிட்டார். லாஸ்ட்டில் கெத்சமனே தோட்டத்தில் பிடிக்க வந்தார் இல்லையா? கோவம் வரும், பயங்கரமாக உயின்னு பேசுவார். அதனால் சொல்கிறாங்க பேதுருக்கு வந்து முந்திரி கொட்டை அப்படிங்கிற ஒரு பேர்லாம் இருந்துச்சுன்னு. எல்லாத்துலேயுமே அப்படியே தடபுடலாக இருப்பார், நல்லா செய்வார், நல்ல ஒரு பிரேவான பர்சன். ஆனால் அவர் தான் 3 தடவை மறுதளிச்சிட்டார். தேவன் பார்க்குறார், இவ்வளோ தூரம் செய்கிறல பேதுரோ, பார் சேவலுக்கு ஊறதுக்கு முன்னால் என்னைய 3 தடவை தேவன் மன்னிக்கிறார் பாருங்க. அவருக்கு தெரியும், தெரிஞ்சிருந்து மன்னிக்கிறாரு. மறுபடியும் பேதுரு மனக்கசந்து அழுந்து வரும்போது கூட அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பைபிளில் பேசுனா நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. பாப்பா வந்துட்டியா, இப்போ நான் உயிர் தெழுந்த பிறகு தான் நான் தேவன்னு தெரியுதா, வா இப்போ மட்டும் ஆண்டவரே வரையா அப்படிலாம் எங்கேயுமே சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் பேதுரு மறுபடியும் மீன் பிடிக்கவே போயிட்டார். நமக்கு செட் ஆகாதுங்க இதெல்லாம். நமக்கெல்லாம் அந்தளவுக்கு ஒருத்தும் கிடையாது. இந்த தேவனை நான் அப்படி பண்ணிட்டேன், பேசாமல் பழைய வேலைக்கே போவோம், அவர் எங்கேயும் உயிர் தெழுந்து போயிட்டார் போல், மறுபடியும் போயிடுவோம், நம்ம பழைய வேலையை பார்ப்போன்னு. தேவன் தேடி போகிறார். உங்கள் பைபிளில் தான் இருக்குது, தேடி போகிறாரு. என்னப்பா மறுபடியும் வந்துட்ட போல், நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டேன்? மனுஷங்களை பிடிக்கிறலாக்கவேன்னு சொல்லி தானே கூப்பிட்டேன். நான் மாறலை. 3 தடவை மறுதளிக்க வச்ச பேதுரு வாயால் 3 தடவை கன்ஃபஸ் பண்ண வைக்கிறாரு. நீர்தான் என் தேவன், நீர்தான் என் தேவன், நீர்தான் தேவன். உம்முடைய ஆடுகளை நான் மேய்க்கிறேன், உம்முடைய ஆடுகளை மேய்க்கிறேன், நான் உம்முடத்தில் எவ்வளவோ அன்பு கூறுகிறேன், உம்முடைய எவ்வளவோ அன்பு கூறுகிறேன், உம்முடைய எவ்வளவோ அன்பு கூறுகிறேன்னு. ஏன்னா தேவனுக்கு வந்து பேதுரு பண்ணது ஹர்ட் பண்ணதான் இல்லை. தேவனுக்கு எது முக்கியம்? அந்த ஆத்துமா மிஸ் பண்ணிடக்கூடாது. இத்தனை பேருக்கு புரியுது. இப்போ இங்கே பேதுரு கேட்குறாரு, அவரிடத்தில் வந்து சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால், சகோதரன்னா யார்? கூட இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளைவே, நம்ம சர்ச்சில் இருக்கலாம், தேவனை அறிஞ்சவங்களாக இருக்கலாம், எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ அப்படின்னு கேட்குறான். 7ங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். நீங்கள் எத்தனை தடவை ஒருத்தவங்களுக்கு விரோதமாக மன்னிச்சிருக்கீங்க? நோட்டில் போய் நிலைன்னு எழுதி வச்சிடுறேங்க, உனக்கு எத்தனை தடவை மணி 7க்கு மேலே தாண்டட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன், அக்கினி இறக்கிற வேண்டிதான் அப்படி தான் இருக்கு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, இயேசு 7 தரம், எல்லாரும் கவனிங்க, 22வது வசனம், 7 தரம் மாத்திரம் 770 தரம் என்று உனக்கு 770 அப்படின்னா ஆக்சுவலாக 770னா 7 அப்படி இருக்குமோ? அப்படிலாம் இல்லை, இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். 770 அப்படிங்கிறதே என்ன சொல்கிறாரு, அது கால்குலேஷன் பண்ண நீ வந்து மன்னிக்கிறதுல கால்குலேஷனே பார்க்காதப்பா, இது இன்ஃபினிட்டியாக அன்லிமிட்டடாக நீ மன்னிச்சுக்கிட்டே இரு. 770 தரம் நீ என்ன பண்ண, மன்னிச்சுக்கிட்டே இரு. சில டிரான்ஸ்லேஷன்லாம் அழகாக வந்திருக்கு. அதுக்கு வந்து இன்ஃபினிட்டே கிடையாது. முதல் 7ங்கிற நம்பரே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான நம்பரு. அதில் 770 தரம்ங்கிற தேவனையே சொல்கிறாருன்னா அந்த அளவிற்கு உனக்கு இதுதான், இதுக்கு மேலே அப்படின்னு இல்லாத அளவுக்கு தொடர்ந்து நீ மன்னிச்சுக்கிட்டே இரு, மன்னிச்சுக்கிட்டே இரு, மன்னிச்சுக்கிட்டே இரு, மன்னிச்சுக்கிட்டே இரு, மன்னிச்சுட்டே இரு. இப்போ எத்தனை பேர் சொல்கிறீங்க எவ்வளோ தூரம் மன்னிக்கணும் அப்படின்னு? இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் மன்னிச்சுட்டே இருக்கணுங்க, அதான் சிம்பிளாக. அவங்க சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அது யாருக்கு நல்லது? அதுக்கு தான் பக்கத்துலேயே ஒரு கதையும் சொல்லி வச்சிடுறாரு. ஒருத்தன் எத்தனை கடன் வாங்கினானா? 10 லட்ச ரூபா கடன் வாங்கினானா. இப்போ நம்ம 10 லட்ச ரூபா யார்கிட்ட வாங்கியிருக்கோம்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு தேவன்கிட்ட வாங்கியிருக்கோம். ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறோம், மன்னிச்சு விட்டுறார். சந்தோஷமாக இருக்குது. நான் நீதிமான், நீதிமான் நான், நீதிமான் நான், பாவி இல்லை நான் நீதிமான், இயேசுவின் ரத்தம் ஜெயம் எல்லாம். நேற்று இவங்க என்னை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவரே, இவன் 100 வெள்ளிக்காசு மாதிரி தானே கடன் வாங்கியிருக்கான், கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இவனுக்கு நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரேயரை போடுறேன்,
இவன் ஒன்றும் இல்லாமல் போகிற வரைக்கும் நான் அந்த உபவாசத்தை நிப்பாட்ட போகிறதில்ல. நீங்கள் சிரிக்காதீங்க, நிறைய சபைகள் இப்படியே நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்குள்ளே குரூப்பாக பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிராக இவங்க ஜோம் பண்ணுறது இவங்களுக்கு எதிராக நிறைய இடங்களில் சொல்கிறாங்க. எனக்கு வந்து இது வெளியில் சொன்னால் நமக்கு நல்லது கிடையாது. பில்லி சூனி வைக்கிறாங்களாம். யாருக்குள்ள? சபைக்குள்ளேயே. அவன் ஒன்றும் சரியில்லை, நேராக போகிறது ஒரு இதை பில்லி சூனி வச்சிடுறது. இதே ஒருத்தவங்க அம்மாட்டு சொல்கிறாங்க, இங்கே மாதிரி அப்படி பண்ணிட்டேன். எங்க நீங்கள் விசுவாசி தானாங்க? ஆமாங்க. உங்களுக்கு எதிராக? ஆமாங்க. சொந்தக்காரவங்க, அண்ணிங்க, அப்படிங்க. அவங்களும் ஆமாங்க, சர்ச்சில் முதல்ல விசுவாசியாக இருப்பாங்க. உங்களுக்குள்ளேயே நீங்கள் மாற்றி வச்சுக்கிறீங்களா? ஆமாம், மாற்றி வச்சு. இதுக்காக ஒரு ஜபம் வேறு. நம்ம எங்கே போயிட்டுருக்கு நம்ம கிறிஸ்தவம்? பூங்குடியெலாம் பார்க்குறாங்க. இதுக்கு தான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறேன். நான் ரொம்ப யோசித்து முடிவு பண்ணி தான் எடுக்கணும்னு வச்சுருக்கேன். நிறைய டெஸ்ட்டெல்லாம் பாஸ் பண்ணி இதில் சேரலாமா இல்லை. ரொம்ப யோசிக்காதீங்க, ஆண்டவரை மட்டும் பாருங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ தேவன் இப்போ வராரு. எப்பா உனக்கு நான் எவ்வளோ ரூபாய்க்கு பண்ணிச்சேன்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கணக்கு போட்டேன்னா ஈடுன்னு கிடையாது. 10 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் சரி ஈஸியாக அவனை மன்னிச்சுட்டு அவன் கடனை விளக்கிட்டேன், ஆசீர்வாதம் காட் பிளஸ் யூன்னு போகும். இப்போ நமக்கு இருக்கிறவன்டா திரும்பி பார்த்து நெரிச்சு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, காவலில் வேற போட்டு வச்சுட்டான் இவன். இது தெரிஞ்சிச்சு யாருக்கு? கேள்வி கேட்குறதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ரிசல்ட்டு. நம்ம என்ன பண்ண போகிறோம்? மன்னிக்க போகிறோம். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் எடுத்து காமிக்க விரும்புகிறேன். இப்படி மன்னிக்கிறதுனால நமக்கு ஆசீர்வாதம்ங்கிறது வேத வசனம் நமக்கு அருமையாகவே சொல்லுது. இன்னொரு இடத்துல படிக்கலாம். மத்தேயு 6:14-15. அதே மத்தேயுல 6:14-15. தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். ஆமென். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? உங்கள் பிதா, அவர் தான் இந்த ஓனர். நீங்கள் மன்னிச்சா உங்கள் பரமபிதா உங்களுக்கும், நீங்கள் மன்னிக்கலைன்னா இது என்னங்க அர்த்தம்? தேவன் ஏற்கனவே என் பாவத்தெல்லாம் போக்கிட்டார்லாம் சொல்கிறோம், அப்புறம் எப்படி மன்னிக்கலைன்னா மன்னிக்க மாட்டார்? ஏன்னா நீங்கள் செய்கிறது யாருக்கு தெரியுதோ இல்லையோ உங்கள் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஒருத்தனுக்கு ஃபர்கியூ பண்ணாமே மன்னிக்காமல் இருக்கீங்கன்னா நம்மளும் பர்ஃபெக்ட் கிடையாது பாருங்கள். நாளைக்கு இதே போல் ஏதோ ஒரு விஷயத்தில் தவறதுக்கு நமக்கும் சான்ஸ் இருக்கும். அப்போ போய் நான் தைரியமாக தேவன் மன்னிப்பார்னு போய் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. ஏன்னா நானே ஒருத்தனை மன்னிக்காமல் இருக்கிறனால இல்லை இதுக்கு மன்னிப்பே கொடுக்கக்கூடாதே. தேவனே வாடா நான் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட நம்மகிட்ட போக மனசு வராது. ஏன்னா அதை நம்ம செஞ்சிட்ருக்கிறதுனால. இத்தனை பேருக்கு புரியுது? அதனால தான் நீ மன்னிச்சா சரி நானே மன்னிக்கிறேன், அவர் மன்னிக்க மாட்டாரா? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா புரியலையா? நான் ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன், நானே போடா பரவாயில்லடா அப்படின்ட்டு போகிறேன்னா அன்பின் உருவான தேவன் மன்னிக்க மாட்டாரா? கண்டிப்பாக மன்னிப்பார். இதுவே நான் மன்னிக்கலைன்னா என் மனசுக்குள்ள இல்லை இவனுக்கு இந்த சரியில்லை, இவனுக்கு தண்டனை கிடைச்சா அவனை மன்னிக்கக்கூடாது அவன்னு சொல்லும் போது நானே இப்படி கோபமாக இருக்கேன்னா அந்த தேவன் விடுவாரா? விட மாட்டார். அப்போ என்னை விட மாட்டார். போ, யார் மாலி போ, செத்துப்போ. யார் செத்து போனான்? நாட்டு கொண்டு யூதாஸ்க்கு செத்தே போயிட்டான். ஏன்னா அவன் பாருங்க, பேதுருவை மன்னிச்சு தேவன் யூதாஸை மன்னிச்சிருக்க மாட்டாரா? எத்தனை பேர் யோசிச்சு பார்த்துருக்கீங்க? ஒருவேளை அவன் மன்னிப்பு கேட்டு வந்திருந்தா இன்றைக்கி அவனும் ஒரு அப்போஸ்தலனா மாறி இருந்திருக்கலாம். அவசரப்பட்டு போய் என்ன பண்ணிட்டான்? மன்னிப்பும் கேட்க முடியாது. அவனே அவனோட இதை நியாயம் தீர்க்க முடியல, தப்பு பண்ணுறோன்னு தெரியுது. அடுத்து இன்னொரு வசனம், கொலோசியர் 3:13. நிற்கிறதுல உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்போ தான் தேவனோட மன்னிப்பை நீங்கள் மனப்பூர்வமாக அனுபவிக்க முடியும். கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. யாரு மன்னித்தது போல? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. நம்ம யார் இடத்துல இருந்து மன்னிப்பை பெற்றிருக்கிறோம்? சிலுவையில் குட் ஃப்ரைடே கொண்டாடினீங்கல்ல, எனக்காக அடிக்கப்பட்டார் ஆமேன் அப்படிலாம் அவர்கிட்ட மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த லெசனை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு ஹார்ட்டில் ஒரு இனம் புரியாத ஒரு சமாதானம் வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு ட்ரைனஸ் உள்ளே இருக்கிறது அப்படி போயிட்டு இன்னும் தேவனுடைய சமூகத்தில் நெருங்கி, அப்போ தான் பாருங்கள், ஒருத்தனை மன்னிக்கும் போது தான், ஒரு 10 ரூபாய்க்கு நமக்கு மன்னிக்கும் போது தான் ₹1,00,000 மன்னிச்சு தேவனோட அருமை புரியுது நமக்கு. இவ்வளோ என்னை நேசிக்கிறீங்க ஆண்டவரே. ஏன்னா நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம விட்டு கொடுக்கும் போது தான் எவ்வளோ கஷ்டம் அவரை என்னை மன்னிக்கிறது அப்படின்னு தெரியுது.
அப்போ அவரோட அன்பு அதிகமாக புரியுது. அப்போ இன்னும் அதிகமாக அவர்கிட்ட நெருங்க முடியுது, இன்னும் அதிகமாக விசுவாசிக்க முடியுது, இன்னும் அதிகமாக எடுத்துக்கொள்ள முடியுது. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. இத்தனை பேருக்கு புரியுது? அதுதான் போட்டிருக்கு பாருங்க. அடுத்து எபேசியர் 4:32 படிங்க. எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. மறுபடியும் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மறுபடியும் வசனம் சொல்லுது, நீ சும்மா ஒன்றும் மன்னிக்க வேண்டாம். நீ மன்னிப்ப வாங்கினேல, கிறிஸ்து உனக்கு மன்னிச்சாரா, நீ மன்னிச்சிரு. பக்கத்தில் சொல்லுங்க, மன்னிச்சிருங்க. அவர்கிட்ட இருந்து மன்னிப்பு வாங்கிட்டீங்கல்ல, அவரை போல நீங்கள் நடந்துக்கிறணும். ஏன்னா நீங்கள் அவரோட பிள்ளை. சந்தோஷமாக மன்னிங்க, உங்களுக்கு அது ஆசீர்வாதம். இயேசு மாதிரி உங்களை என்னை சிலுவையில் அடையலை. அந்தளவுக்கு யாரும் போயிருக்கீங்களா? கடையை சொட்டு உயிர் கொடுத்துட்டு அப்படியே நிற்கிறேன், உயிரே போகுது, அங்கே இருக்கிறவங்கள பார்த்து கூட மன்னிக்கிறாரு. நம்ம அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நம்ம இந்த 10 ரூபா வாங்கின மாதிரி லெவலில் இருக்கிறோம். நம்மகிட்ட 10 ரூபா வாங்கி கடன் பட்டவ மாதிரி. ஆனால் அதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது, அவர் எதையுமே செய்யாமல் உங்களை செய்ய சொல்ல மாட்டார். அப்போ நமக்கு இப்போ தோணும் சிலருக்குலாம், எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா ஆண்டவரே, நீங்கள் வாட்டில் மன்னிச்சிரு அப்படி சொல்லிடுறீங்க. நிறைய நேரங்களில் நானே வந்துட்டு பேசியிருக்கேன். ஆமாம், இப்போ என்ன சொல்ல போகிறீங்க, நீங்கள் மன்னிச்சிரு அப்படி சொல்ல போகிறீங்கல்ல, சரி போ, இதே எத்தனை நாள் தான் நம்மளும் சேரு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிற தப்பு கிடையாது. தேவன்கிட்ட நீங்கள் அப்பா பிள்ளை மாதிரி பேசுகிற தப்பே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க வீட்டில் போனோடனே, அவங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா, எனக்கு எப்படி வலிச்சிச்சு தெரியுமா அந்த சூழ்நிலையில், என்னை எவ்வளோ அசிங்கப்பட்டுனே தெரியுமா, என்னை எப்படி கதற அளவுச்சாங்க தெரியுமா. மன்னிச்சிரு. உள்ளுக்குள்ள உங்களோட இன்னொரு சுவாபம் ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அப்படியே அதெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு அப்படியே ஒரு பரிசுத்த ஒரு இதில் இருப்பீங்க. வீட்டில் போனால் இன்னொரு சுவாபம் வரும், அதே அந்நியன் மாதிரி அப்படி மாறுவீங்க. அதுக்காக முதலே சொல்லி வைக்கிறேன், இவங்களையா பார்த்து மன்னிக்க முடியும் ஆண்டவரே, பேசாமல் என்னை நீங்கள் இது மன்னிக்காமல் நரகத்தில் போட்டாலும் சரி, இவனை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில நேரங்கள் தோணும். ஆனால் தேவன் சொல்கிறது, அவனை முன்னாடி உன்னை வெக்கப்பட்டு இல்லை நீதி செய்யாமல் போகிறதில்ல, உனக்கு நான் நீதி செய்வேன். இப்போ வரைக்கும் சொல்கிறேன், எந்தெந்த இடத்துலலாம் தேவனுக்காக மன்னித்து பரவாயில்லன்னு விட்டோமோ அந்த இடத்துல தலையை நிமிரத்தான் செய்திருக்கிறார். அவர்களே பார்த்து ஆச்சரியப்படும்படி தான் செஞ்சுருக்கிறாரு. எதிரிகள் கூட நண்பர்களாய் மாறும்படி தான் செஞ்சுருக்காரு. அப்படி உங்களை மாற்றி தலையை உயர்த்துகிற தேவன். சும்மா அப்படியே போனால், அப்போ நான் லூஸா, நான் அப்போ ஒரு முட்டாளா, அப்போ நான் கோலையா, அப்போ நான் ஒன்று யூஸ்லெஸ்ஸா, எல்லாமே உங்கள் வாட்டை செஞ்சுட்டே இருப்பாங்க, நான் பேசாமல் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வரும் இல்லையா? அப்போ நல்லவனுக்கு காலம் இல்லையா, தோணுமா இல்லையா? இப்போ தேவன் அப்படி சொல்லலை, உன் சார்பில் நான் செயலாற்றி அந்த யுத்தத்தை நான் எடுத்து நான் உனக்கு வெற்றியை தருவேன். நம் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும். ஆனால் அந்த மன்னிக்காமல் இருக்கும்போது என்ன பண்ணுறோம், அந்த யுத்தத்தை நம்ம கையில் எடுத்து நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக அதுக்கே சரியாக போயிடும். அவனை எப்படி கெடுக்கலாம், என்னை நீ உறுதி செஞ்சா நான் அவனை அப்படி செய்கிறேன் பாரு. அடுத்து திரும்பி பார்த்தா லைஃப்பில் பாதி நாள் அதுக்குன்னே போயிடுச்சு. சினிமாவில் தான் காமிக்கிறாங்க, சினிமா ஃபுல்லாக 3 மணி நேரமும் அவன் பழி வாங்குறதுலேயே போயிடுது. லாஸ்ட்டில் இவனும் செத்துறான், அவனும் செத்துறான். உன் குடும்பத்தை நாளிச்சு, என் குடும்பத்தை நீ அழிச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. ரீசெண்டாக கூட ஒரு கார் பார்க்கிங் சம்மந்தமாக ஒரு படம் எடுத்தாங்க. நான் பார்க்கல, பட் ஏதோ ஒரு வீடியோ போயிட்டு இருந்துச்சு வீட்டில் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு இந்த இச்சைகள்லாம் இல்லை அந்த படத்தில். சிம்பிளாக லாஜிக்கை சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க ஃப்ளாட் வாங்கியிருக்காங்க, ஒருத்தவங்க மேலே இருக்கான், ஒருத்தன் கீழே இருக்கான். அந்த இடத்துல கார் விடுறதுல பிரச்சனை. நான் சொல்கிறத நீங்கள் சீரியஸாக எடுத்தோம் என்ன, இப்போ கூட வெளியில் ரோட்டில் போனோன்னே வந்துடுவாங்க சண்டைக்கு. பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லலை, அந்த கார் விடுற பிரச்சனைக்கு சரி ஒருத்தனுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுக்காம அந்த ஃபுல்லாகவே பாருங்கள், அது நான் செய்ய நீ செய்ய நான் செய்ய நீ செய்ய எனக்கு கடைசியில் 2 பேர் வீட்லேயும் வீடே ஒன்றும் இல்லாமல் போச்சு, ஆள் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. அதுக்கடுத்து தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்துருக்கலாமே நம்ம அப்படின்னு. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யோசித்து பணம் எடுக்கிறாங்க, விட்டு கொடு பொறுமையாக போ. கிறிஸ்தவங்க நமக்கு சொல்லவா வேணும், நம்ம தான் எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக இருக்கணுமா இல்லையா? ஸோ அந்த இடத்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஆக்சுவலாக அந்த இடத்துல நீங்கள் விட்டு வெளியே வரும்போது நீங்கள் அந்த இடத்துல பிசாசு ரெடியாக இருக்கிறான். இப்போ வா, இப்போ நீ ஏன் லெவலுக்கு நீ கீழே இறங்கணும், இப்போ நீ கத்தணுமே, வா கற்று இப்போ நீ ஒரு தப்பாக 2 வார்த்தை பேசணுமே, பேசி பழைய சுவாபங்களை வெளியில் வரணுமே, நான் யார் எப்படி என்ன தெரியுமா, என்னை பார்த்தா இப்போ கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு என்னை இலக்காரமாக இருக்கா
நான் அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படி சொல்லி வரணுமே, உன்னுடைய பழைய ஆளெல்லாம் வெளில கொண்டு வந்து உன்னை நாசம் பண்ணி அதுக்கடுத்து நமக்கு என்ன ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்துடும். அடுத்த சர்ச்சுக்கு போகணுமா, சார் நம்மளே சரியில்லை, என்னமோ பண்ணிட்டு வந்துட்டோம், சரியில்லை. இத்தனை பேருக்கு புரியுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்படி நமக்குள்ளே தேவனை அறிஞ்ச பிள்ளைகளுக்குள்ள இந்த மாதிரி நிறைய தேவையெல்லாம் பிரச்சனையும். அதனால தேவன் எனக்கு ஒரு விஷயம்னா அப்பா பார்த்துக்கிடுவார். சரி போ, சகோதரன் ஏதோ தப்பு செய்கிறான், கூட இருக்கிற சகோதரனே இப்படி செய்கிறான், அறியாதவன் செய்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு ஹேண்டிகேப்டு, எல்லாமே ஒரு அப்நார்மலாக இருக்கிற மாதிரி நினச்சும் போது சரி போ, காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல பாருங்கள், தேவன் அந்த பிசாசின் கண்ணியிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறாரு. மேலும் உங்களுக்கு இது மாதிரி அநேக விஷயங்களில் அடுத்தடுத்துட்டு போய் சிக்கிக்கொள்ளாதபட ஞானத்தையும் தரார், தேவதையும் தரார். ஒருவேளை பெரிய விஷயத்தில் சிக்கிக்கொண்டா கூட அதில் உங்கள் நிமித்தம் அவர் வழக்காடி வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். இதுக்கு பைபிளில் நிறையா சொல்லலாம். உதாரணம், ஈசாக்கு போகிற இடத்துலலாம் பிரச்சனை பண்ணுறாங்க, துறவனோன்றான் வந்துடுறான், ரெஹோபோத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். கடைசியில் அவங்களே வந்துடுறாங்க, இல்லைப்பா நீ எங்கே போனாலும் கர்த்தர் உங்களோட இருக்கா, நான் பார்க்குறோம், நமக்குள்ளே ஒரு உடன்படிக்கை பண்ணி ஒன்றா இருந்துக்கலாம் அப்படின்னு. அவங்களோட சமாதானம் பண்ண உங்கள் எதிரிகள் வருவார்கள். பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்கள், உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகள்லாம் சீக்கிரமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக மாற போகிறாங்க. உங்களோட சமாதான உடன்படிக்கை பண்ணி உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற போகிறாங்க. ஹல்லேலூயா. இதை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எதிரி அழின்னா உலகத்தில் ஒருத்தனுமே இருக்க முடியாது. உனக்கு அவன் எதிரி, அவனுக்கு நீ எதிரி, எல்லாருமே போயிட வேண்டியதான். மன்னிச்சு மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள், எல்லாருமே நல்லா இருக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போம்.